லோட்டஸ் ஸ்டெம் கிரேவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா லோட்டஸ் ஸ்டெம் வந்து எடுத்திருக்கேன் 2. ஸோ இது வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் வந்து இது வந்து இந்த தோல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறமா 3 டொமேட்டோ வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து 2 பெரிய ஆனியன் வந்து கிரைண்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 கப் கார்ன், ஸ்வீட் கார்ன் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் 2 கப்பு. அப்புறம் ஃப்ரெஷ் பட்டாணி. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகா 3 எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இந்த 2 கார்னர் இருக்கிறதே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும். அப்படியே இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு இப்போ இதில் வந்து ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நல்லா வந்து அதுக்கு அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்காக தான் இது வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் அப்படி விட்டுருங்க. பேன் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சமாக சீரகம், கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியனுக்குள்ளேயே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டுடலாம். அப்போ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆயிரும். இப்போ நம்ம அந்த டொமேட்டோ ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கொரியாண்டர் பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். அதுக்கப்புறமா நான் வந்து கிச்சன் கிங் மசாலா பவுடர் வந்து போடுறேன். உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வந்து பெருங்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மசாலா போட்டு நல்லா வந்து இந்த பேஸ்ட்லாம் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இப்போ நான் வந்து கார்ன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 கப் கார்ன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு க்ரீன் பீஸ். ஸோ இது வந்து நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ரைஸ்க்கு வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். லோட்டஸ் ஸ்டெம் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அது வந்து நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. விட்டமின் சி வந்து அதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட லோட்டஸ் ஸ்டெம் வந்து நல்லா நம்ம இதில் விட்டுருந்தோம் இல்லையா, ஸோ அதில் டர்ட்டெல்லாம் வந்து வெளியே வந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லோட்டஸ் ஸ்டெம் வந்து ஆட் பண்ணுறேன். எந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிரேவி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமி ஃப்ளேவர். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவி இப்போ வந்து நல்ல ஒரு செமி கிரேவி அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சி கிடச்சாச்சு.